ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் தருவேன். தம்மை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன், மனதுருக்கமுள்ள ஒரு தேவன் உங்களுக்காக மனதுருகுகிறார். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. என் மகனே பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. என் மகளே நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. இயேசுவின் வார்த்தை உங்களை தேடி வருகிறது. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தை. யவீரு என்கிற ஒரு ஜபாலய தலைவன், அவனுக்கு ஒரே ஒரு மகள், 12 வயது சிறு பெண், வியாதிப்பட்டு மரண படுக்கையில் ஆகிவிட்டாள். ஒரே மகளாய் இருந்தபடியால் தன் மகள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்க கூடும், தன் மகளை காப்பாற்ற எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்க கூடும், எத்தனை வைத்தியர்களை கொண்டு வந்து கவனித்திருக்க கூடும், எவ்வளவு பணத்தை செலவு பண்ணியிருக்க கூடும். எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமை. அந்த குழந்தையை குணமாக்க முடியவில்லை. இப்பொழுது மரண படுக்கையில் ஆகிவிட்டார். இனி மருத்துவத்தால் காப்பாற்ற முடியாதென்ற நிலைமை. குழந்தை உயிருக்காய் போராடி கொண்டிருக்கிறாரு. அப்பொழுது இயேசு வந்திருக்கிறார் என்ற செய்தி அவருக்கு சொல்லப்பட்ட உடன், அவரால் தான் என் குழந்தையை காப்பாற்ற முடியும், அவர் வந்து தொட்டா போது என் குழந்தை சுகமாகி விடும் என்பதாக இயேசுவை தேடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து, இயேசுவே, என்னுடைய மகள் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாள், உயிருக்காய் போராடி கொண்டிருக்கிறாள், நீர் வந்து அவள் மேலே உங்கள் கையை வச்சா போதும், என் குழந்தை சுகமாயிருவா. ஒரு பெரிய விசுவாசம். இயேசுவை தேடி வரும்பொழுது ஒரு பெரிய விசுவாசம். இயேசு வந்து கையை வச்சா போதும், என் குழந்தை சரியாயிரும், மரணப்படுக்க மாறிடும், மரித்து கொண்டிருக்கிற என் குழந்தை உயிர் பெற்று எழும்பிறோம் என்கிற ஒரு விசுவாசத்தோட இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்தா. கண்ணீரோடு சொல்லி இருப்பார், ஒரே ஒரு குழந்தை மரணப்படுக்கையில் சாகு கிடக்குது, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, நீங்கள் ஒன்று தான் எங்கள் நம்பிக்கை, உங்களை தேடி நான் வந்திருக்கிறேன், நீங்கள் வந்து தொடுங்க ஆண்டவரே. இயேசுடைய வேதனை பார்க்கிறார், ஒரு தகப்பனுடைய கண்ணீரை பார்க்கிறார். ஒரே குழந்தை மரண போராட்டத்தில் இருக்கும் பொழுது அந்த தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவாய் வேதனைப்பட்டிருக்கும். அதை ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவர் உடனே புறப்பட்டார். சரி, நான் வருகிறேன். அதுவே அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இயேசு வருகிறார், இயேசு வந்துட்டார், என் குழந்தை சரியாயிரும். இயேசுவை அழைத்து கொண்டு போகிறார். நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. போகிற வழியில் ஒரு தாமதம் ஏற்படுகிறாரு. ஒரு அற்புதம் நடைபெறுகிறாரு. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரை தொட்டு சுகமாகிவிட்டாள். இயேசு நின்று அவளோடு பேசுகிறார். யவீருவின் உள்ள வேகமாய் துடிக்கிறது. ஐயோ, குழந்தை உயிருக்காய் போராடி கொண்டிருக்கிறார். அது மரிப்பதற்கு முன்பாக இயேசு வரணுமே. என் குழந்தை சாவதற்கு முன்னால் இயேசு வந்தால் தானே குழந்தை குணமாக்க முடியும். அது மரித்து விட்டால் ஒன்று செய்ய முடியாது. இயேசு தாமதிக்கிறாரே என்று அவனுடைய உள்ளத்தில் ஒரு துக்கம், பயம், கலக்கம். அவன் நினைத்த மாதிரியே வீட்டிலிருந்து ஒரு செய்தி வருகிறது. அந்த குடும்பத்தார் சொல்லி அனுப்பினாங்க, போதகரை இனி வருத்தப்படுத்த வேண்டாம், இனி இயேசு வந்து பிரயோஜனம் இல்லை, குழந்தை மரித்து விட்டார், குழந்தை மரித்து விட்டார், இனிமேல் இயேசு வந்து என்ன பண்ண முடியும், எல்லாம் முடிந்து விட்டார், பிந்தி விட்டார் என்ற செய்தி யவீருக்கு சொல்லப்படுகிறார். யவீருடைய உள்ளம் கலங்குகிறார், கண்ணீர் வடித்திருப்பார். இயேசு அவரை பார்த்து சொல்லுகிறார், மகனை பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. Fear not, only believe. எப்படி ஆண்டவரே, குழந்தை இறந்துட்டேன், குழந்தை மரித்து விட்டது, அதுக்கு தானே நான் அவசரப்பட்டேன், நீங்க சீக்கிரமா வந்து என் குழந்தையை குணமாக்கி விடலாம் என்று எல்லாம் முடிந்து விட்டாரு, இனி என்ன செய்ய முடியும்? இயேசு சொன்ன அந்த வார்த்தைக்கு மூல பாஷையில் என்ன அர்த்தம் தெரியுமா? யவீரு, டோன்ட் கிவ் அப் யுவர் ஃபெய்த்.
உன் விசுவாசத்தை விட்டுவிடாதே, உன் விசுவாசத்தை விட்டுவிடாதே. என் மேல விசுவாசம் வைத்துதானே என்னை அழைத்தாய். நான் வந்து கையை வைத்தால் குழந்தை பிழைக்கும் என்று தானே விசுவாசித்தாய். அந்த விசுவாசத்தை விட்டுவிடாதே. Don't give up your faith. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே உன் விசுவாசத்தை விட்டுவிடாதே, என் மகளே உன் விசுவாசத்தை விட்டுவிடாதே. இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், எனக்கு விடுதலை தருவார். நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். தாமதமாய் காரியங்கள் காணப்பட்டாலும், மோசமான சூழ்நிலைக்கு காரியங்கள் போனாலும் இயேசு வந்து அற்புதம் செய்வார். அந்த விசுவாசத்தை விட்டுவிடாதே. இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணினேன், காத்திருந்தேன், இயேசு அற்புதம் செய்வார் என்று ஒவ்வொரு நாளும் காத்திருந்தேன். நிலைமை மோசமாய் போய்கொண்டிருக்கிறது, வியாதி அதிகரித்து கொண்டிருக்கிறது, வயது போய்கொண்டே இருக்கிறது, இன்னும் காரியங்கள் நடக்கவில்லை, பிரச்சனை பெரிதாகி கொண்டே இருக்கிறது, கடன் பாரம் பெரிதாகி கொண்டே இருக்கிறது, குடும்ப சூழ்நிலை மோசமாய் போய்கொண்டே இருக்கிறது, இனி அவ்வளவுதான் என்று எண்ணுகிறீர்களா? இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. உன் விசுவாசத்தை விட்டு விடாதே, உன் விசுவாசத்தை விட்டு விடாதே. யபீரு, என்னை தேடி வந்த பொழுது என்ன சொன்னாய்? நீங்க வந்து என் குழந்தை மேல கை வச்சா போறோம், குழந்தை சுகமாயிருன்னு விசுவாசத்தோடு சொன்ன இல்ல? ஆமா ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை விட்டு விடாதே. இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்று விசுவாசித்தாய் அல்லவா? அந்த விசுவாசத்தை விட்டு விடாதே. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதே, விசுவாசத்தை விட்டு விடாதே என் ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசம், விசுவாசம். ஆண்டவரிடத்தில் இந்த அற்புதம் பெற அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் விசுவாசம். இயேசுவின் மேல விசுவாசம் வைத்தால் என்ன நடக்கும்? விசுவாசத்தினால் என்ன ஆசீர்வாதத்தை பெற முடியும்? பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38-39 வசனங்களை வாசிக்க கேட்போம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தன்னை விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள போகிற பரிசுத்த ஆவியை குறித்து இயேசு இப்படி சொன்னார். விசுவாசத்தினால் வரக்கூடிய இன்னொரு ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் வல்லமை. தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு தருகிறார். விசுவாசித்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, தாகத்தோடு கேட்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய ஆவியை எனக்கு தாரும், அந்த பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தாரும் என்று விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு தருகிறார் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த ஆவியானவர் எதற்காக? இந்த ஆவியானவர் வரும்பொழுது என்ன நடக்கும்? தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு தருகிறார். அது தேவனிடத்தில் புறப்பட்டு வருகிற ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கும் போது, தி லார்ட் இஸ் தி ஸ்பிரிட், தேவனே ஆவியானவர். ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் நிரப்பும் என்று சொல்லும் பொழுது தேவனே ஆவியானவராய் வந்து நம்மை நிரப்புகிறார். அந்த ஆவியினால் நிரப்பப்பட்டு விட்டால் இயேசு எப்பொழுது நம்மோடு இருப்பதை உணர முடியும். எப்பொழுதும் 24 மணி நேரமும் நமக்கு உள்ளே நம்மோடு கூட ஆண்டவர் இயேசு இருப்பதை உணர்ந்து கொண்டே இருக்க முடியும். நம்ம வேலைக்கு போனாலும், எங்கே நடந்தாலும், வெளியிலே போனாலும், வீட்டில் உட்கார்ந்து இருந்தாலும் என் கூட ஒருவர் இருக்கிறார். வானத்தை பூமியை உண்டாக்கின ஆண்டவர் இயேசு எனக்குள் என்னோட 24 மணி நேரமும் இருக்கிறார் என்கிற உணர்வை, அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஆவியானவர் நமக்கு தருவார். அதற்கு தான் தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு தருகிறார். பரிசுத்த ஆவியை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த ஆவியானவர் வரும்பொழுது என்ன நடக்கிறது? 2 கொரிந்தியர் 3:17 வாசிக்கும் பொழுது, ஆவியானவர் எங்கோங்கே விடுதலை உண்டு. அந்த ஆவியானவர் வரும் பொழுது விட முடியாத பாவத்திலிருந்து விடுதலை, உங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வருகிற கட்டுகளிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை, டிப்ரெஷனிலிருந்து விடுதலை, பாவ கட்டுகள் அறுக்கப்பட்ட ஒரு மெய்யான விடுதலையை ஆவியானவர் உங்களுக்குள்ளே தருவார். விடுதலையின் சந்தோஷம் உள்ளத்தில் வரும். 2 ரோமர் 8:26
6 சொல்லுகிறது, ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவர், ஜெபத்திலே உதவி செய்கிறவர். என்னாலே ஜெபிக்க முடியவில்லை, சோர்ந்து போகிறேன் என்று நினைக்கிறீங்களா? ஆவியானுடைய வல்லமை வரும் பொழுது உங்களை மணிக்கணக்காக ஜெபிக்க வைப்பார். ஜெபத்திலே உங்களுக்கு வல்லமைப்படுத்துவார். ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் சமூகத்தை உங்களுக்கு மிக சமீபமாய் கொண்டு வருவார். எங்கோ ஆண்டவர் இருக்கிறார் என்பதை போல ஜெபிக்க மாட்டீர்கள். நீங்கள் ஜெபிக்க முழங்கால் படியிட்டு தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு விட்டால் உங்கள் அருகில் இயேசு இருப்பதை உங்களால் உணர முடியும். உங்களுடைய ஆவிக்குரிய கண்களால் அவரை உணர்ந்து கொள்ள முடியும். உங்களுடைய இருதயத்தில் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். சில சமயத்தில் அவருடைய சாயலை கூட நீங்கள் பார்க்கும்படி உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை அவர் திறப்பார். இயேசு உங்கள் அருகில் இருப்பதை பார்க்கும்படி செய்வார். அப்பொழுது நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தால் எத்தனை மணி நேரம் ஆனாலும் நேரம் போவதே தெரியாது. ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருப்பீர்கள். அந்த அனுபவத்தை தருகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே தான் இந்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆவியினாலே நிரப்பம் ஆண்டவரே என்று கேட்க வேண்டும். அது மாத்திரம் அல்ல, அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், ஆவியானவர் வரும் பொழுது நாம் வல்லமை பெற்றுக் கொள்ளுகிறோம். When the Holy Spirit will come upon you, you shall receive power. ஒரு வல்லமையை பெற்றுக் கொள்வீர்கள். அது தேவனுடைய வல்லமை, அது பரலோகத்தின் வல்லமை. அந்த வல்லமை நமக்குள் வரும் பொழுது பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, ஆவியானுடைய வல்லமை நமக்குள் வந்துவிட்டால் சோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பரிசுத்தமாய் வாழக்கூடிய வல்லமை. இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் கரைபடாதபடி பரிசுத்தமாய் வாழக்கூடிய வல்லமையை அவர் நமக்கு தருகிறார். சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, மந்திரவாதங்களை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை அந்த ஆவியினால் நிரப்பப்பட்டு விட்டால் மந்திரவாதங்கள் உங்களை தொட முடியாது, உங்களை நெருங்க முடியாது. 1000 மந்திரவாதிகள் சேர்ந்த ராத்திரி எல்லாம் மந்திர ஓதினாலும் உங்களுடைய தலையின் மயிரை கூட அசைக்க முடியாது. அந்த வல்லமையை தருகிறவர் ஆவியானவர். அந்த வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். வல்லம் இல்லாமல் வாழ்வதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். இயேசு கிறிஸ்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள தேவன். வல்லமை உள்ள தேவனை ஆராதிக்கிற பின்பற்றுகிற நமக்கு தேவன் தன்னுடைய வல்லமையை தருகிறார். நீங்களும் வல்லமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்க. பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்க. வாலிபனே, இந்த வல்லமையை பெற்றுக்கொள். வாலிப மகளே, இந்த வல்லமையை பெற்றுக்கொள். நீ மேற்கொள்ள முடியும், நீ ஜெயிக்க முடியும். பாவங்கள் உன்னை கரைப்படுத்த முடியாது, சோதனை உன்னை மேற்கொள்ள முடியாது. எதையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை தருகிறவர் ஆவியானவர். அந்த வல்லமை நமக்கு தருகிறார். அது மாத்திரம் அல்ல, ரொம்ப முக்கியமான காரியம். 1 கொரிந்தியர் 12 8 முதல் 10 வாசித்தால் ஆவிக்குரிய 9 வரங்களை நமக்கு தருகிறவர் ஆவியானவர். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், தீர்க்க தரிசன வரம், குணமாக்கும் வரங்கள், விசுவாசம், அற்புதங்களை செய்கிற சக்தி, பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், ஆவிகளை பகுத்தறிதல். அந்த வரம் ஆண்டவர் தருகிறார். ஒருத்தருடைய பெயர் சொல்லப்படுகிறது, அவருடைய வியாதி சொல்லப்படுகிறது, அவங்க விடுதலை ஆகிறாங்க. அது எப்படி? இதில் என்ன மாய மந்திரம்? ஒன்றும் இல்லை. ஆவியானவர் இந்த வரம், அறிவை உணர்த்துகிற வசனம் இறங்கும் பொழுது அந்த பெயரையும் அவர் வெளிப்படுத்துவார். வியாதி பிரச்சனையை வெளிப்படுத்துவார். அதே சமயத்தில் சுகமளிக்கிற வரம் கிரியை செய்த உடன் அவங்களுக்கு சுகம் உண்டாகும். அதே சமயத்தில் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் வெளிப்பட்ட உடன் அவங்க பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை அடைவாங்க. இதில் வேற ஒன்றும் இல்லை. இந்த அபிஷேகம் வரங்கள். வாலிபனை நீ பெற்றுக்கொள்ளலாம், வாலிப மகளை நீ பெற்றுக்கொள்ளலாம். உனக்கும் இந்த வல்லமை வரங்களை கொடுக்க தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். உனக்கும் அந்த வல்லமை வரங்களை கொடுக்க விரும்புகிறார். ஞான வரங்களை விரும்புங்கள். எவ்வளவு காலம் வெறும் உலக காரியத்திற்கு ஜெபித்து 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 உலகத்தையே தஞ்சம் என்று வாழ போகிற கிறிஸ்தவர்கள் மனம் திரும்புங்கள். வேலை வேணும், படிப்பு வேணும், பணம் வேணும், மார்க் வேணும், படிப்பு வேணும். இந்த உலக காரியத்துக்காக ஜெபித்து 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 நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க.
அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருக்காக எழுந்த பிரகாசிக்கணும். அதுதான் ஆண்டவர் தன் வல்லமை கொடுக்க விரும்புகிறார், தன் ஆவியினால் நிரப்ப விரும்புகிறார். எனக்கு தருவாரா? விசுவாசிக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் தருவார். இந்த அபிஷேகம் உங்களுக்குரியது, 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 ஊழியர்களுக்குரியது மாத்திரம் அல்ல. நீங்க படித்துக் கொண்டிருந்தாலும் உங்களுக்கும் இந்த அபிஷேகம் வரங்கள் உண்டு. நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கும் இந்த வரம் வல்லமை உண்டு. நீங்க வியாபாரம் செய்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கும் இந்த வல்லமை வரங்களை தேவன் தருவார். விசுவாசிங்க. எனக்கு இந்த வல்லமை வேணும் ஆண்டவரே, கேளுங்க, ஆண்டவர் தருவார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். உங்களுக்கான தெய்வ செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. பிரச்சனை, போராட்டம், தேவை, நெருக்கத்தில் என்ன செய்யறதுன்னு கலங்குனீங்க. விசுவாசிங்க அப்படின்னு ஆண்டவர் பேசி இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தா அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சுகத்தை பெற முடியும், விடுதலை பெற முடியும், ஆசீர்வாதத்தை பெற முடியும். இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு இப்போ ஜெபிக்கலாமா? நான் விசுவாசிக்கிறேன், உங்களோடு கூட சேர்ந்து உங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் நடக்கும். அப்போ விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது இப்போவே இயேசு உங்களை தொடுவதை உணர முடியும். சுகமாவீங்க, விடுதலையாவீங்க. நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற காரியத்தில் அற்புதம் நடக்கும். என் கூட சேர்ந்து விசுவாசத்தை ஜெபிக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்களுமே விசுவாசிக்கிறோம், உம்முடைய வல்லமை விசுவாசிக்கிறோம், உம்முடைய அன்பை விசுவாசிக்கிறோம், நீர் அற்புதங்களின் தேவன் என்பதை விசுவாசிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறீர், பதில் தருகிறவர் என்பதை விசுவாசிக்கிறோம். இதோ இந்த பிள்ளைகளோடு இணைந்து நான் அவர்களுடைய அற்புதத்திற்காக ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்ட பிள்ளைகள், எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்களப்பா. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், சுகமாக்கும் என்ற வார்த்தை விசுவாசித்து நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் சகல நோய்களும் விலகுவதாக. இந்த நோயின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. அந்த பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. இந்த நிமிஷம் அற்புதமான சுகம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அவருடைய சரீரங்களில் சுகமளிக்கிறவருடைய வல்லமை இறங்கட்டும். நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், அவருடைய குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும், அவளுக்கு வழிகள் திறக்கப்படட்டும். எந்த காரியத்தில் அற்புதம் வேண்டுமென்று இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புத மாற்றம் உண்டாவதாக. இவர்கள் பயப்படுகிற காரியங்கள் மாறட்டும், வழிகள் திறக்கப்படட்டும். ஒரு அற்புத மாற்றத்தை இன்றைக்கே காண செய்யும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து நானும் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு ஜெபித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.